இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு கல்யாண ஸ்டைலில் பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த ப்ரெட்டு வாங்கியிருக்கேன். இது மைதா ப்ரெட் தான், ராகி ப்ரெட்டோ இல்லை ப்ரௌன் கலரில் இருக்க ப்ரெட்டோ கிடையாது. அந்த ப்ரெட்லாம் போடலாமான்றது எனக்கு தெரியல. பட் நான் நார்மலாக இந்த ப்ரெட்டில் தான் நான் செய்வேன். இப்போ பார்த்தீங்களா, எல்லாமே எடுத்துக்கிட்டு இது எட்ஜஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டவே நம்ம 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால தான் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துடலாம். வறுக்கிறதுக்கு நான் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு அது பொரியிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். இப்போ இது சூடாகின பிறகு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் புகை வரும் இல்லையா, அந்த அளவுக்குலாம் சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் சூடானா போதும். அதே மாதிரி ப்ரெட்டும் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு எல்லாமே எல்லா சைடும் பொரிஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்களா, எதுவுமே அந்தளவுக்கு கருகி போகலை. இதை ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு டிஷ்யூ பேப்பர் மேலே இதை போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே பொரிச்சு எடுத்துடலாம். எதையுமே கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. கருகாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது பண்ண உடனே நம்ம சுகர் சிரப்பில் போட்டு கொதிக்க விடணும். ஸோ சைட் பை சைடு நம்ம இந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். அது பொரிக்கும் போதே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நான் ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் நிறையவே சர்க்கரை போட்டுக்கிட்டேன். மெஷர்மெண்ட்லாம் எடுக்கல. ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸ்வீட் கம்மியானால் தான் கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் அதிகமாக ஸ்வீட் அடித்தா நல்லா தான் இருக்கும். சர்க்கரை போட்டுக்கிட்டு நம்ம சிரப் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். அது பாகு பதத்துக்கு வந்துடவே கூடாது. கூடவே கொதிக்கும் போது நம்ம 4 ஏலக்காய் போட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது ரொம்ப பாகு அளவுக்கு போயிடுச்சுன்னா அல்வா கட்டி ஆகிரும். ஸோ சர்க்கரை கரைஞ்சி அது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இதில் ப்ரெட்டு பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இவங்களையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அது கூட நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அதுவே அது ஜீரா எல்லாம் தண்ணி எல்லாம் உறிஞ்சி அது சாஃப்ட் ஆகி வந்துடும் ப்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் கிளறி விட அதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு நல்லாவே சாஃப்டாக வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரெட்டு பீஸை போட்டதுமே உங்களுக்கு சக்கரை தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஃபுல்லாகவே செட் ஆயிரும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இது நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் தான் சாப்பிட்ணும்னு நினச்சோன்னா இது மேலே லைட்டாக பால்கோவா தூவிக்கலாம். பால்கோவா நம்ம கடையிலேருந்து வாங்கி கூட இது மேலே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதில் கொஞ்சம் நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இங்கே முந்திரியும் திராட்சையும் மட்டும் தான் சேர்க்குறேன். இதுக்கு கிர்னி விதையும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் இப்போ என்கிட்ட கிர்னி விதை இல்லைங்கிறதுனால நான் வெறும் முந்திரியும் திராட்சையும் மட்டும் நான் நெய்யில் வறுத்து அதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த முந்திரி பார்த்திங்கன்னா ரொம்ப கருகிற அளவுக்குலாம் பண்ணிடாதீங்க. ஸோ சிம்மில் வச்சே இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். திராட்சை கொஞ்சம் புஷ்ஷுனதும் இதை கொண்டு ப்ரெட் அல்வாவில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம டிஷ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.